திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்ற மறுக்கும் முதல்வர் ஸ்டாலினுக்கு சறுக்கல். ஸ்டாலின் மதுரை வரும்போதெல்லாம் நடக்கும் அசம்பாவித சம்பவங்கள். முருகக் கடவுள் கோபத்துக்கு முதல்வர் ஸ்டாலின் ஆளாகிவிட்டதாக பக்தர்கள் குமுறல். இந்துக்களின் சாபத்துக்கு ஆளான ஸ்டாலின், அவரது குடும்பம் என பக்தர்கள் கொதிப்பு. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டது. எனினும் சிறுபான்மையினர் ஓட்டுகளை மனதில் வைத்து தீபம் ஏற்ற முதல்வர் ஸ்டாலின் மறுத்துவிட்டார். ஹைகோர்ட் உத்தரவை மதிக்காத முதல்வர் ஸ்டாலினுக்கு எதிராக இந்துக்கள் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தனர். இதற்கிடையே கடந்த 7ஆம் தேதி திண்டுக்கல் மாவட்டத்தில் நடந்த அரசு விழாவில் முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொண்டார். விழா முடிந்து சென்னை செல்ல கார் மூலம் மதுரை திருப்பரங்குன்றம் வழியாக சென்றார். திருப்பரங்குன்றம் கோயில் அருகே ரோட்டில் வந்தபோது காரின் முன்பக்க டயர் டர்ரென கிழிந்தது. சுதாரித்துக் கொண்ட டிரைவர் காரை ரோட்டோரம் நிறுத்தினார். இந்த விபத்தில் இருந்து முதல்வர் ஸ்டாலின் அதிர்ஷ்டவசமாக காயமின்றி தப்பினார். திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்ற மறுக்கும் முதல்வர் ஸ்டாலினுக்கு நேர்ந்த துயரம் இது என இந்துக்கள் கருத்து தெரிவித்தனர். கார் விபத்தை தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலின் மாற்று காரில் மதுரை ஏர்போர்ட் சென்று அங்கிருந்து விமானம் மூலம் சென்னை சென்றடைந்தார். திருப்பரங்குன்றம் வழியாக வந்தபோது கார் டயர் கிழிந்த சம்பவத்தை தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலின் மன உளைச்சலில் இருந்ததாக கூறப்படுகிறது. கார் விபத்து நடந்து 10 நாட்களுக்கு பிறகு இன்று மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்றார். போட்டி துவங்கி 5வது சுற்றில் வீரர்கள் போட்டி போட்டுக்கொண்டு அடங்க மறுத்த காளையை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அலங்காநல்லூர் கரிக்கடை குமார் காளை அவிழ்த்து விடப்பட்டது. வாடியில் இருந்து வெளியே வந்த காளை ஆடுகளத்தில் நின்று விளையாடியது. வீரர்கள் காளையை அடக்க முண்டியடித்தனர். வீரர்களுடன் காளை துள்ளி குதித்த போது காளை சறுக்கி கீழே விழுந்ததில் 2 கால்களும் உடைந்தன. பின்னர் ஆம்புலன்ஸ் வைத்து காளையை கால்நடை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சென்றனர். வாயில்லா ஜீவன் வலியால் துடித்த சம்பவம் பார்வையாளர்கள் கண்களை குளமாக்கின. திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்ற மறுத்து அடம்பிடிக்கும் முதல்வர் ஸ்டாலின் தெய்வ குற்றத்துக்கு ஆளாகிவிட்டதாக முருக பக்தர்கள் குமுறுகின்றனர். இதை மெய்ப்பிக்கும் வகையில் முதல்வர் ஸ்டாலின் மதுரை வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு அசம்பாவித சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக முருக பக்தர்கள் குறிப்பிடுகின்றனர். திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்ற முஸ்லிம்கள் அனுமதி வழங்கிய நிலையில் முதல்வர் ஸ்டாலின் அனுமதி மறுத்து வருவதால் அசம்பாவித சம்பவங்கள் நடப்பதாக பக்தர்கள் கருத்து கூறினர். 10 நாள் இடைவெளியில் மதுரை வந்த முதல்வர் ஸ்டாலினுக்கு இது 2வது சம்பவம் என்பது குறிப்பிடத்தக்கது. எனினும் அவர் சோதனைகளை கடந்து தமிழக மக்களின் வாழ்வாதாரம் காக்க தீர்க்க ஆயுளுடன் பல்லாண்டு வாழ வேண்டும் என திருப்பரங்குன்றம் முருகனிடம் பக்தர்கள் வேண்டிக் கொண்டனர்.